ஆர்டிஸ்ட் கேட்டால் மூச்சு விட கூட காசு கேட்பாங்க. அப்போ வில்லனா நம்மளே பண்ணிடலாம். அப்போ ஹீரோ யார் பண்ணலாம்? ஆக்சுவலி அந்த ஹீரோ கேரக்டர் தான் என் கேரக்டர். அதை வந்து என்னோட நண்பருக்கு நான் பகிர்ந்து கொடுத்துட்டேன். நீங்க நடிச்சா நல்லா இருக்கும், வில்லனா பண்றதுக்கு அந்த ஸ்கில் வந்து எல்லாருக்கும் இருக்குமா தெரியாது, நான் எழுதின மாதிரியே வரணும் அப்படின்றதுக்காக நான் வில்லனா நடிச்சேனே தவிர நான் வில்லன் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன சின்ன பையன் 2 பேர், இதுல ஒருத்தர் கேரக்டர் சூஸ் பண்ணிட்டேன், இன்னொரு கேரக்டர் தேடிட்டு இருந்தா. அப்ப இவங்க சொன்னாங்க, பையனை காமிச்சு சொன்னாங்க, இவனை நினைக்க வைங்க அப்படின்னாங்க. சரி, ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு சீனை காமிச்சு, இந்த ஓப்பனிங்ல நீங்க பாத்துருப்பீங்க, சார் சாராயத்தை வித்து மக்களுக்கு ஒண்ணு அதுல வர ப்ராஃபிட் வச்சு நாட்டை டெவலப் பண்ணணும், எந்த ஒரு சட்ட சார் சொல்லிச்சு அப்படின்னு நான் கேட்டதை கொடுத்துட்டு நான் ரெடி அப்படின்னு சொன்னா, சரி பேசி அதே மாதிரியே பேசி காமிச்சா சரி நடுறா அப்படின்ட்டு, அவ்வளவுதான். அதே மாதிரி மெகாலி மீனாட்சி வந்து சத்தியமா நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி வச்சிருந்தேன், நேர்ல பார்க்கல, இந்த பொண்ணு ஓகே அப்படின்ட்டு நேர்ல வர வச்சு பார்த்தா அது 8 வருஷத்துக்கு முன்னாடி இது போட்டோவும். நாளைக்கு ஷூட்டிங், ஏம்மா இப்படி பண்ண? ஆர்டிஸ்ட் கேட்டா மூச்சு விட கூட காசு கேட்பாங்க. அப்ப வில்லனா நம்மளே பண்ணிடலாம். அப்ப ஹீரோ யார் பண்ணலாம்? ஆக்சுவலி அந்த ஹீரோ கேரக்டர் தான் என் கேரக்டர். அதை வந்து என்னோட நண்பருக்கு நான் பகிர்ந்து கொடுத்துட்டேன். நீங்க நடிச்சா நல்லா இருக்கும், வில்லனா பண்றதுக்கு அந்த ஸ்கில் வந்து எல்லாருக்கும் இருக்குமா தெரியாது, நான் எழுதின மாதிரியே வரணும் அப்படின்றதுக்காக நான் வில்லனா நடிச்சேனே தவிர நான் வில்லன் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன சின்ன பையன் 2 பேர், இதுல ஒருத்தர் கேரக்டர் சூஸ் பண்ணிட்டேன், இன்னொரு கேரக்டர் தேடிட்டு இருந்தா. அப்ப இவங்க சொன்னாங்க, பையனை காமிச்சு சொன்னாங்க, இவனை நினைக்க வைங்க அப்படின்னாங்க. சரி, ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு சீனை காமிச்சு, இந்த ஓப்பனிங்ல நீங்க பாத்துருப்பீங்க, சார் சாராயத்தை வித்து மக்களுக்கு ஒண்ணு அதுல வர ப்ராஃபிட் வச்சு நாட்டை டெவலப் பண்ணணும், எந்த ஒரு சட்ட சார் சொல்லிச்சு அப்படின்னு நான் கேட்டதை கொடுத்துட்டு நான் ரெடி அப்படின்னு சொன்னா, சரி பேசி அதே மாதிரியே பேசி காமிச்சா சரி நடுறா அப்படின்ட்டு, அவ்வளவுதான். அதே மாதிரி மெகாலி மீனாட்சி வந்து சத்தியமா நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி வச்சிருந்தேன், நேர்ல பார்க்கல, இந்த பொண்ணு ஓகே அப்படின்ட்டு நேர்ல வர வச்சு பார்த்தா அது 8 வருஷத்துக்கு முன்னாடி இது போட்டோவும். நாளைக்கு ஷூட்டிங், ஏம்மா இப்படி பண்ண? நாளைக்கு ஷூட்டிங், நைட்டா கிளம்பணும், ஈவினிங் மதியம் 12 மணிக்கு அந்த பொண்ணு ரிஜெக்ட் ஆகுது. தீனா மாஸ்டர் கோரியோகிராஃபரா சூஸ் பண்ணிட்டேன். மாஸ்டர் இந்த மாதிரி ஆச்சு, நான் ஒரு வாரம் ஷூட்டிங் சார் 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 படம் இத்தனை வருஷம் போராடி நீங்க பண்றீங்க சார், அது சின்ன படமோ பெரிய படமோ, நாளைக்கு ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நிக்க கூடாது, இருங்க சார் நான் ஒரு பொண்ணு அனுப்புறேன். ரீசனை சொன்னேன் எதனாலன்னு. டப்புன்னு உட்காந்துருக்கேன். 3 மணிக்கு இவங்க வந்து ஆபீஸ் முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க. ஒரு பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, சார் ஹலோ நான் மெகாலி பேசுறேன், உங்க லொகேஷன் கொஞ்சம் அனுப்புங்க, தீனா மாஸ்டர் சொல்லுச்சு அப்படி. சரி நான் உங்க லொகேஷன் அனுப்பிச்சிட்டேன், நான் இங்கே வந்துச்சு அப்படின்னாங்க. ஓ வந்துட்டாங்களா? மேல நான் செகண்ட் ஃப்ளோர் ஆபீஸ், கார் வந்து நின்னுது, மேல இருந்து பாக்குறேன், இவங்க டோரை இறங்கி அப்படி திரும்பி சாத்திட்டு இப்படி மூவ் பண்ணாங்க. டீச்சர் கிடைச்சிட்டாங்கடா, நாளைக்கு ஷூட்டிங் போலாம்டா அப்படின்னு மேல வந்து கடையான அக்ரிமெண்ட் போட்டு அன்னைக்கு நைட்டா கிளம்பி மறுநாள் போய் நான் ஃபர்ஸ்ட் சாங் தான் எடுத்தேன். ஸோ நான் வந்து ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்தேன். அந்த ஜென்ரேட்டர்லாம் மலைக்கு தூக்கிட்டு போகணும், சாப்பாடுலாம் தூக்கிட்டு போகணும், அந்த வேலையெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் நாளே ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் அப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ நான் இவங்ககிட்ட பேசுறதுக்கே 3-6 நாள் ஆச்சு. ஏன்னா கொரியோகிராஃபர் தான் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிதான். மகிழ்ச்சியான கேள்வி. சென்னையில் ஏதோ 12 தேட்டர்னு சொன்னாங்க. ஃப்ரைடே பிக்சர் ஜின்னாபாய் தான் ரிலீஸ் பண்றாரு படத்தை. அது நான் சொன்னேன், 4 தேட்டரில் போட்டாலும் 4 ஷோ போடுங்க, இது மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய. அதுலயும் லோக்கல் தேட்டர், ரோகிணி மாதிரி உள்ள தேட்டர்ல, லோக்கல் தேட்டர்னு சொல்லக்கூடாது, அந்த எல்லா பொதுமக்களும் இயல்பா போய் பாக்குற மாதிரி, தேவிகர் மாதிரி, ரோகிணி, இந்த மாதிரியான தேட்டர்கள், திருவெற்றியூர், பாடி, சிவசக்தி, இந்த மாதிரி தேட்டர் போடுங்க. மக்கள் வந்து இயல்பா 4 ஷோ போய் பாக்குற மாதிரி 4 ஷோ சிம்பிளான தேட்டர்ல போடுங்கன்னா, அவர் மால் எல்லாம் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷோ அப்படிதான் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படத்துல ஜாதியை தாண்டி இந்த ஜோதிடம்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு அது மேல நம்பிக்கை கிடையாதா? அதாவது என்னன்னா, ஜோதிடம்ன்றது உண்மையா இல்ல அவனுங்களா டுபாகோரா? நான் சொல்றேன், இல்ல நான் சொல்றேன், ஜோதிடம் பியோர் சயின்ஸ். ஆனா ஜோதிடம் சொல்றவங்க பியோரான ஜோதிடர்கள் மிக குறைவு. அது சரியான நபர்கள். ஏன்னா முன்னோர்கள் வந்து எண்கணிதப்படி கணிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஜோதிடம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அது எல்லாத்துக்கும் இயற்கையிலிருந்து, சயின்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிடம். அது ஒன்றும் மூட நம்பிக்கைன்னு அவ்வளோ சொல்லிட முடியாது. ஆனா மூடர்கள் பேச்சு, அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றதுதான். பாலாவும் இருக்கிற மாதிரி
என் பேர் வந்துருச்சு. இல்ல நீங்க அது ஜோதிடம் எண் கணிதம்னு சொன்னீங்க. ஆமா. அதுல கரெக்டா இது நிர்ணயம் பண்ணா நடக்கும்னு நினைக்கிறீங்களான்னு தான் கேக்குறேன். நீங்க உங்க நம்புறீங்கல்ல, நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் நடக்கும். சார் டைரக்டர் சார் நல்ல படம் கொடுத்துருக்கீங்க. நாளை எம்பிங்கிறீங்க, நாளை எம்எல்ஏங்கிறீங்க, நாளை பத்திரிகையாளர், நாளை வக்கீல் சொல்லி அடுத்த படத்துல செகண்ட் பார்ட் இது எடுக்கிறேன், சிட்டி சப்ஜெக்டா பண்றேன். அதுல நிறைய சொல்ல போறோம். அதுல நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்துருக்கீங்க. ஒரு நிமிஷம். ஒரு ஜாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணுங்கிற கருத்தை சொல்லிருக்கீங்களா ஐயா? ஒரு ஜாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணுங்கிற கருத்தை சொல்லிருக்கீங்களா? இல்லங்கய்யா, நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. ஒரே ஜாதியிலே முரண்பாடு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஏற்றத்தாழ்வு கலையினுன்றதுதான் அந்த அந்த காட்சி கம்பாரிசன் வச்சேன். ஒரே ஜாதியிலேயே என் பொண்ணுக்கு 100 ஏக்கர் சொத்து இருக்கு, அவனுக்கு என்ன இருக்கு, பிச்சைக்கார பைய அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஒரு காட்சி பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரே ஜாதியிலேயே இல்லையே அந்த அந்த காட்சி கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களே. என்ன கன்வின்ஸ் பண்ண? நீ படிக்காம எப்படி அவ்வளவு லவ் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்களே. இப்ப நீங்க கேக்குற கேள்வி உங்களை கன்வின்ஸ் பண்றேன்ல, அது மாதிரி எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணாதான் புரியும். சொல்றது நீங்க சொன்னீங்களா ஒரு கருத்து. ஆமா. அந்த கருத்து இல்லையே. கருத்து எப்படின்னா ஒரு ஜாதியில நல்லா படிச்சு ஒழுங்கா இது பண்ணி கல்யாணம் பண்ணுங்கதான் சொல்றீங்க. ஆமா. ஜாதி விட்டு ஜாதின்னு சொல்லுங்க. ஆமா. அல்ல நீ பொதுவாவே நீ படிச்சு முன்னுக்கு வந்தீங்கன்னா உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான். உன் ஜாதியிலே பொண்ணு கிடைக்கும், இதே பொண்ணு கிடைக்கும் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. இல்ல நான் சொல்றது நீங்க இந்த படத்துல கலப்பின இதை நீங்க ஆதரிக்கல. இல்லையே, கலப்பினன்றது ஆதரிக்கிறதும் நிராகரிக்கிறதும் ஒரு இயக்குனர் கையிலயோ ஒரு படைப்பு கையிலயோ இல்ல. கருத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர கதையில தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பொண்ணை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தா நீங்க தாராளமா செய்யலாம். ஓகேங்களா? உங்களுக்கு சமதர்ம கொள்கையோட நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு விருப்பப்படுறீங்கன்னா நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பெத்தவங்க சம்மதத்தோட பண்ணுங்க, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுகின்றது தெளிவா சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் டெபினிஷன் அந்த காட்சிகள்ல இருக்கு. ஏன்னா நான் படம் பண்றேன், நான் 1000 கோடியில நான் படம் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். ஹாலிவுட் ஸ்டைல்ல படம் பண்ணதான் போறேன். இப்ப அடுத்த படமே அப்படிதான் இருக்கும், மேக்கிங்கு வேற மாதிரிதான் இருக்கும். நான் எல்லா ஜேனர்லயும் படம் பண்ற ஒரு டைரக்டர். சோ என்னன்னா, படம் சாமிக்கு, மக்கள் தான் சாமி. மக்களுக்கு இப்ப நான் எவ்வளவு பெரிய படம் பண்ணாலும் யாரு போட்ட கூட லெனின் வடமலை தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல படைப்பை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல பாட்டு சாமி பாட்டு போடுவாங்க. தியேட்டர்ல எல்லாம் படம் போட்டாங்க ஊர்ல அப்படின்னா பாட்டு சாமி பாட்டு போடுவாங்க. நான் எடுக்கிற படம் வாழ்க்கையில மக்கள், பொதுமக்கள், பத்திரிகை நிருபர்கள் யாரும் மறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு படைப்பு செய்யணும். மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்காண்டா அப்படின்றது ஆழமா போய் பதியணும். என்னோட உணர்வுகள் மொத்தமும் இதுல வெளிப்படணும். இந்த படத்தை பார்த்தா நான் யாரு அப்படின்னு தெரியும். ஒரு வருஷம் நீ படிக்கிற புத்தகத்தை சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன், உன் நண்பர்களை பத்தி சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பார்த்தா நான் யாருன்னு தெரியும் மக்களுக்கு. நன்றி, வணக்கம். இந்த படம் எடுத்தது ஆக்சுவலா பிளான்டாலாம் படத்துல நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த படம் நான் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாலலாம் நான் ஆக்சுவலா இதுக்குள்ள வரல. எனக்கு சினிமா நாலேஜே எனக்கு கிடையாது. சினிமா பேக்ரவுண்டில் சினிமா நாலேஜே எனக்கு கிடையாது. நான் சும்மா கூட டிவி முன்னாடி உட்காராத ஒரு ஆள். ஆனால் இன்னைக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைரக்டரோட இது முயற்சி, இத்தனை வருஷத்தோட முயற்சி வெளியில் வரணும். அவரோட இது எங்கே போனாலும் இவர் இத்தனை வருஷமாக மூவி பண்ணணும் அப்படிங்கிற இதுல இருந்து இத்தனை வருஷமாக ஹி வாஸ் ஒரு ப்ரொடியூசருக்காக ஹண்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது எல்லாருமே கேட்டது உங்களோட ஃபுட் பிரிண்ட் என்ன, உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி என்ன அப்படிங்கறத ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்ததுனால ஓகே இந்த படம் லோ பட்ஜெட்டுங்கிறதுனால இது அவரோட ஃபுட் பிரிண்டா இருக்கட்டும், இதோட ஃபர்ஸ்ட் படமா இருக்கட்டும் அப்படிங்கறதுல ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஒரு முயற்சியை நான் எடுத்தது. படம் முடிச்சுட்டு வெளியில வந்ததே எனக்கு ஒரு நைட்மேர் தான். எப்படி முடிச்சேன், இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறதே நம்ப முடியாத ஒரு விஷயம். டிஸ்ட்ரிபியூட்டர் சாரோட சப்போர்ட்ல இவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு. மேடம், படத்துல நீங்க ப்ரொடியூசர்ங்கனால உங்க கேரக்டர் ஜாஸ்தி பண்ண சொல்லி கேட்டீங்களோ? ஆக்சுவலா வில்லன் மனைவி அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு அது படத்துல இருக்குது. இல்ல ஆக்சுவலா எனக்கு அழுக வராது, நான் அழுததில்லை. இந்த படத்துல லாஸ்ட் மினிட்ல அந்த ரோல் பிளே பண்ண வேண்டியவங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. என்கிட்ட பட்ஜெட் இல்லை கொடுக்கறதுக்கு. நான் வெறும் வாய்ஸ் மட்டும் கொடுத்துருங்கன்ட்டு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் டைரக்டர் சார்ட்ட.
பட் அவர் வந்து இல்ல அப்படி பண்ண முடியாது, கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கேன், அதனால வைஃப் கேரக்டர் தேவை அப்படி. அப்போ இன்னொருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கும் இந்த உதயா கேரக்டருக்கும் ஃபேஸ் வந்து செட் ஆகல, உங்களது வந்து ரிசம்பிள் ஆகும், மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வேற வழி இல்லாம லாஸ்ட் டே ஷெட்யூல்ல ஒரு நாள்ல ப்ளே பண்ணது. அழுக வரலங்கிறதுனால கிளைமேக்ஸ்ல வந்து என்ன கீழே விழுந்துற சொல்லிட்டாங்க. அதனால பழுகாம இருக்கீங்க. மியூசிக் டைரக்டர் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார், இசையமைப்பாளர். நான் ஒரு 25-30 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். குறிப்பாக இசைஞானி அவர் கூட ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த படம் வந்து லெனின் நண்பரை வந்து தற்செயலாக ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார். அவர் வந்து என்னோடய ஸ்டுடியோவுக்கு வந்து இது மாதிரி ஒரு குத்துப்பாட்டு ஒன்று பண்ண படத்துக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஓகே சார் பண்ணலாம். ஒரு சௌந்தர்யன் சார் 3 பாடல்கள் பண்ணியிருக்காரு, அவரோட சம்மதத்தோடு பண்ணலான்னு சொன்னால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு குத்துப்பாட்டு பண்ணி புதையல் பண்ணை பாட்டை ரெக்கார்ட் பண்ணோம். அதை பாட வந்து என்னோடய பொண்ணு சூப்பர் சிங்கர் சஜினின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சாங் இருக்குது, அதை வந்து ஒரு ரேப் ஸ்டைலில் பண்ணலாமா, பண்ண முடியுமா? ஓகே சார் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரேப் டியூனு போட்டு, அப்போ என் பையனும் கீபோர்டு இப்போ கிட்டார்லாம் வச்சுப்பான், கீர்த்தி வாசன் சொல்லிட்டு, அவனை ஒரு ட்ராக் பாட வச்சேன். அந்த பாட அதை ரத்தம் தேடி ஓடு பாட வச்சு டைரக்டர் சாருக்கு அனுப்பிச்சேன். நல்லா இருக்கு அந்த வாய்ஸ், யார் இது பாடுறது? என் பையன் தான் பாடான், சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அவனையே பாட வச்சலான்னு சொன்னார். அப்படி உருவானது தான் அந்த ரத்தம் தேடி ஓடு கிளைமேக்ஸ் சாங்கு. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சௌந்தர்யன் சார் ஏதோ பண்ண முடியாத சூழ்நிலை, என்ன கேட்டாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ ஃபுல் படம் பேக்ரவுண்ட் ஸ்கோரு ரொம்ப ரசித்து பண்ணேன். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவருக்கு தேவையான அளவு முடிஞ்ச வரை சிறப்பாக பண்ணியிருக்கேன். இந்த படம் நல்லா வெற்றி பெறும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன்.